ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பத்ரன்ஸ் வேர்ல்ட். வாங்க ஒரு சோயா சங்க் கறி வைக்கலாம். அது வந்து சிக்கன் கறி வைக்கிற ஸ்டைலில். ஃபஸ்ட்டு வந்து சோயா சங்க் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், அப்புறமா பட்டையும் கிராம்பும். இது வந்து டேஸ்ட் வந்து சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடுகும் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை. நான் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து போட்டுக்கலாம். அப்புறமா அதை வந்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ ஈஸியாக வதங்கி வந்துடும். சட்டிங்கிறதுனால சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அடித்து வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வந்து போட்டுக்கிறேன். தக்காளியும் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். எல்லோரும் ஒரு வாட்டி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சிக்கன் கறி டேஸ்ட்லேயே இருக்கும். அடைச்சி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் திரும்பவும். இப்போ வந்து மிளகாய் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் மல்லிப்பொடி சேர்த்து எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் திரும்பவும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் கறியோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா. அப்புறம் வந்து வேக வச்சு வச்சுருக்கிற சோயா சங்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் பால், ஒரு கப்பு நிறைய தேங்காய் பால் விட்டுக்கிறேன். தேங்காய் பால் வந்து தேங்காயும் சோம்பும் கூட சேர்த்து அரைச்சது. பெருஞ்சீரகம் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்த பால், அதை வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிச்சிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. பெப்பர் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் பெப்பர் போடலை. கொஞ்சமாக மல்லி இலையும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சோயா சங்க் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி கூட இல்லை தோசை கூட எது கூட வேணாலும் சாப்பிடலாம். சோறு கூட வேணால் கூட சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லோரும் வந்து ஒரு வாட்டி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.